சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பு இழுக்கிறாங்க உடனே. கூப்பிடுறாங்கல்ல, உள்ள போங்க. போ மதி, போ. போகா போகா, உள்ள போ. அம்மா வாங்க. என்ன இன்னும் வரல? ஷோ, இவங்க வர உள்ள போயிட்டாங்க. அங்க சைன் போட வர எல்லாம் ரெடியா இருக்குமே. வாங்க சார், உங்க ஐடி ப்ரூஃபை கொடுங்க. ரெண்டு பேரும் இதுல சைன் பண்ணுங்க. இந்தாங்க போடு. பண்ணுங்க. சார், ஒரு நிமிஷம். வாங்க இன்ஸ்பெக்டர். எனி ப்ராப்ளம்? சார், மதின்ற பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவங்கள விசாரணைக்காக கூட்டிட்டு போகணும். என்னங்க கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்றாங்க? முதல்ல அதை கிளியர் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க கிளம்புங்க. மேடம், மதி மேல என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு மேடம்? யார் அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஏமா, இவரை தானே நீ கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியதா இருந்தது? ஆமா மேடம், அந்த கல்யாணம் நின்னு போச்சு மேடம். அதுக்கப்புறம் அதே மேடையில வச்சு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணதான் இங்க வந்தோம். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு மேடம். இருக்கட்டுமா, இந்த போட்டோல இருக்க அர்ஜுன் தூக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்காரு. அவர் நிலைமைக்கே மதிதான் காரணம்னு எனக்கு புகார் வந்திருக்கு. அதனால மதிய விசாரணைக்கு கூட்டிட்டு போறோம். கோஆபரேட் பண்ணுங்க மேடம். கல்யாணம் நின்னு ஒரு மாசத்துக்கிட்ட ஆகுது மேடம். இப்ப போய் எப்படி அவன் தூக்க மாத்திரை போடுவான்? அவன் ஏதோ வேணும்னே கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் பண்ணிருக்கான் மேடம். அவனை நம்பாதீங்க. என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த விடுங்க மேடம். மா, எதுக்குமா அழுகுற? அமைதியா இருமா. இல்லடி இன்ஸ்பெக்டர், அர்ஜுன் ரொம்ப தப்பானவன். இவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதை தடுக்கணும்னு டிராமா பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவனை நம்பிலாம் இந்த கல்யாணத்தை தடுக்காதீங்க மேடம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டு நாங்களே ஸ்டேஷனுக்கு வரோம் மேடம். ப்ளீஸ் மேடம். இங்க பாருமா, மதி மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. விசாரிக்க வேண்டியது ஏன் கடமை. இந்த மாதிரி அப்ஜெக்ஷன் வரப்ப உங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அத புரிஞ்சுக்கங்க. முதல்ல மதிய என்னோட அனுப்புங்க.